அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லா நியூஸ் பார்த்துருப்பீங்க. டெட்டு வந்து கட் ஆஃப் வந்து 5% குறையிற மாதிரி அரசாணை வந்து விரைவில் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது இல்லையா? அதை வந்து அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 5%னா பிசி எம்பிசினா வந்து 75, எஸ்சி எஸ்டிக்கு 60, 150க்கு 60 அப்படிங்கிற மாதிரி விரைவில் வந்து அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சில பேர் வந்து வரவேற்கலாம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிறையா பேர் வந்து பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த எக்ஸாம் யூஜி டிஆர்பி ப்ளஸ் டெட் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்க எழுத போகிற எஸ்ஜிடி அதில் வந்து கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. காம்படிஷன் அதிகமாக தான் ஆகும். ஆனால் இப்போ வேக்கன்சி வந்து அவன் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகம்தான் ஆகணும். ஸோ ஏற்கனவே ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்க அதெல்லாம் ஜாஸ்தியெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேக்கன்சி வந்து அதிகமாக தான் ஆகணும். ஆனால் அது எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியுங்க. ஆனால் இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பிக்கு தான் சொல்லியிருக்காங்க. எஸ்ஜிடியை பற்றி எனக்கு கொடுக்கல. ஆனால் வந்து கண்டிப்பாக பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கு யூஜி டிஆர்பி வைக்கும்போது பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ்ஜிடி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை பாஸ் பண்ணவங்க நீங்கள் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக அவன் டென்டேட்டிவ் தான் போட்டிருக்கா இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவன் ஆட் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அனைவரோட கோரிக்கையாகவும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்க எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 12th வரைக்குமே அதாவது 10th வரைக்கும் நல்லா படிச்சுங்க. அதோட சாப்டர்ஸ் வந்து எது ஹை லெவலில் அதோட 11th 12th வருதோ அந்த பார்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இனி காம்படிஷன் அதிகமாகும் போது ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆகணும். அப்படின்னா நம்ம வந்து 12th வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேஃப்டி தான் அது. ஏன்னா நம்ம வந்து சும்மா இயர் பை இயர் வர எழுதிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்குமே ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா என்ன இது நம்ம மாதிரி அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருப்பீங்க. ஏன்னா 2013 பாஸ் பண்ணவங்களே நிறையா பேர் வந்து இன்னமும் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து போகிற ஹார்ட் ஒர்க்கில் இன்னும் ஒரு 25% இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட ஜாபை வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து நீங்கள் கையில் வாங்கிடலாம். எட்ஜ் வரைக்கும் போகிறோம், 90 வரைக்கும் வாங்கிறோம், 85 வரைக்கும் வாங்கிறோம். ஏன்னா அவன் கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த போட்டிகளை அதாவது 85 90 வந்துடுறான். ஆனால் அவன் 95+ தான் எடுப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு 5 மார்க் 7 மார்க் இந்த கேப்பில் வந்து திரும்ப நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அது ஜாபில் இருந்துட்டு ஃபேமிலியில் மேரேஜ் ஆனவங்க அப்படி உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த டைம் ஒதுக்கி அதுக்கு ஒன்றா எஃபர்ட் போட்டு பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து ஒரே ஒரு டைம் நீங்கள் எய்ம் பண்ணும்போதே அந்த ஒரு கன்சிஸ்டன்சியாக அதை வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். அதனால் வந்து அந்த உண்டான டைமை ஒதுக்கும் போது கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் அதை பார்த்து ஸ்டடி பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து 100+, 110+ வாங்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லாமல் நம்மளுக்கு போஸ்டிங் கையில் கிடச்சிரும். அதனால் போடுற எஃபோர்ட் ஏற்கனவே போட்ட எஃபோர்ட்டில் இன்னும் ஒரு 25% அதிகமாக போடுங்க. கொஞ்சம் மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அது கொஞ்சம் ஒரு 2 hours 3 hours படிங்க, 2 hours படிங்க. அப்படி ஈவினிங் ஒரு 2 hours பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை முடிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 75+ உள்ளவங்க இருப்பீங்க. அப்போ 75+ உள்ளவங்களுக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் வந்து இனி அடுத்து நம்ம எழுத போகிற எக்ஸாமில் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம வந்து பாஸ் பண்ணுற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிடணும், அந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சு படிங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து யூஜி டிஆர்பி மேக்ஸுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேக்ஸு தமிழ்
அதோட வீடியோஸ் வந்து ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். முடிஞ்சால் சயின்ஸும் அப்லோட் பண்ணுறோம். தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போது பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 150 மதிப்பெண் கொண்ட டெட் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற பொது பிரிவினர் வந்து 60%, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 55% எடுக்கணும்னு இருந்தது. நவம்பரில் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் வந்து எஸ்சி பிரிவினருக்கு மட்டும் அது வந்து 40% நிர்ணயிக்கப்பட்டது. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு 2012 ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 90 எல்லாருமே 90 வாங்கணுன்னு தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் 2013 தான் வந்து அதை வந்து பிசிக்கு வந்து பிசி, எம்பிசி அந்த ஓசியை தவிர அவங்களுக்குலாம் வந்து 83+ வாங்கினா பாஸு, 82+ வந்து பாஸ் அப்படின்னு 2012 தான் அது மாறுச்சு. இப்போது வந்து திரும்ப வந்து இதற்கு வந்து எல்லா மாநிலத்திலையும் வந்து மார்க் குறைக்கிறனால நம்மதுலேயே நிறையா கோரிக்கைகள் வைத்து அதுக்கப்புறமா இதுக்கு அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஆந்திரா, தெலுங்கானாலாம் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 50% இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40% இருக்குது. பீகாரில் இதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 45 இருக்குது. உத்தரப்பிரதேசில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 45, ஹரியானாவில் வந்து அனைத்து பிரிவினருக்குமே வந்து 50% இருக்குது. இதே மாதிரி மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் மதிப்பெண்களை குறைக்க அரசு முன் வந்துள்ளது. அதன்படி ஆந்திராவில் இருப்பதை போன்று பிசி, எம்பிசி வகுப்பினருக்கு 50%, அதாவது 150க்கு வந்து 75 மதிப்பெண்கள். அப்போ 75 எடுத்தால் பாஸ் அப்படிங்கிற மாதிரியும். அடுத்தது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து 40%, அதாவது வந்து 150க்கு 60 அப்படின்னு குறைக்கப்படுகிறது. இதற்கான அரசாணை வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான 5% மதிப்பெண் குறைப்பை கடந்த 2025 டெட் தேர்வில் இருந்தே அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பாசிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். ஏற்கனவே பேப்பர் 1ல் பார்த்தோம்னா 68,756 இடைநிலை ஆசிரியர்களும், பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா 66,660 பட்டதாரி ஆசிரியர்களும் வந்து பணியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏற்கனவே இவங்க வந்து 2025 இந்த ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை இப்போ உள்ள ரிசல்ட்டே சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாகத்தான் செய்யும். ஆனால் இந்த டெட்டு பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதனால் வந்து இந்த பாசிங் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சில ப்ரைவேட் ஸ்கூல்லுமே பார்த்திங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ப்ரியாரிட்டி இருக்கத்தான் செய்யுது. அதனால் வந்து டெட்டு பாஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால் சரி இது வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு சான்ஸ் தான். பாஸ் பண்ணிட்டோம், ஓகே இது ஒரு எலிஜிபிள் தானே, அதனால் பாஸ் பண்ணிட்டோம். இனி வந்து நம்மளோட டேலண்ட்டை நீங்கள் எதில் காமிக்கணும் அப்படின்னா எஸ்ஜிடிலையும் யூஜிடிஆர்பிலையும் நம்ம காமிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். அந்த போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் வந்து நம்மளோடது அப்படிங்கிற முழு நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தான் வந்து உங்களை ஜெயிக்க வைக்கும். அதில் ஒரு போஸ்டிங் வந்து என்னோடது, அந்த ஒரு கோட்டாவில் ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறதுனால அந்த ஒரு இடத்த அது என்னோடது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக முடியும். ஏன்னா வந்து நம்ம முயற்சி வந்து என்றைக்குமே வந்து வீணே ஆகாது. அதனால் வந்து ஆனுவல் பிளானர் படி யூஜிடிஆர்பி கன்ஃபார்மு. ஸோ அதுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஆட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, அதையும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா டைம் பத்தாது. அதனால் வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுக்குங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா புக்கு வேறு வந்து மாற்றுறதா ஒரு பேச்சு நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. இப்போ புக்கு மாற்றினாங்கன்னா பழைய புக்கையும் படிங்க, புது புக்கையும் படிக்கணுமா, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும். அதனால் நம்ம 6 மாதத்துக்கு நம்ம எக்ஸாம் எஸ்ஜிடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் அதை இப்போ நம்ம எழுத போகிறீங்க அப்படின்னா அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பிரச்சனையே முடிஞ்சு. இல்லை அதுக்கப்புறமானா புது புக்கு வந்ததுன்னா நம்ம அதையும் ரெஃபர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால் வந்து கிடைக்க போகிற சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் எஸ்ஜிடி, யூஜி, டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறவங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா சொல்கிறதையும் போட்டு அது மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்காதீங்க.
நீங்கள் ஒரு முடிவெடுங்க. இந்த டைம் நான் எழுதுகிறேன், போஸ்டிங் வாங்குகிறேன், கவர்மெண்ட் டீச்சராக மாறுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுத்து அதுக்குண்டான எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்தான். அதனால் தைரியமாக படிக்க ஆரம்பிங்க. என்னால் முடிஞ்ச எல்லா வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். UGTRB மேக்ஸுக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி SGTயை பொறுத்த வரைக்கும் தமிழும் மேக்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எல்லா வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து படிங்க. வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.